வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் அன்னை தமிழை செம்மொழியாக்க அன்னை தமிழை செம்மொழியாக்க முதன் முதலாக குரல் கொடுத்த எங்கள் ஐயா தமிழ் அறிஞர் பருதிமார் கலைஞருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். பிராமணர்கள் வெள்ளையரோடு நெருங்கி பழகிய பிராமணர்கள் ஒரு வரலாற்றை திரிவாதம் செய்து உருவாக்கி வைத்திருந்தார்கள். இதை உடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. ஐயப்பாவான பெருஞ்சித்தார் ஐயரை நம்ம குறிப்பிடுறோம். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனித்தமிழில் பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் முதன்முறையாக தமிழ்நாட்டிலே சூரியன் நாராயண சாஸ்திரி என்ற தாங்கள் பெற்றோர் வைத்த பெயரை மாற்றி பரிதிமார் கலைஞர் என்ற பெயரை அவர் தான் வச்சார். அன்னை தமிழை செம்மொழியாக்க முதலாக குரல் கொடுத்த எங்கள் ஐயா தமிழ் அறிஞர் பருதிமார் கலைஞருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். அன்னை தமிழை செம்மொழியாக்க குரல் கொடுத்த எங்கள் ஐயா தமிழ் அறிஞர் பருதிமார் கலைஞருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். அன்னை தமிழை செம்மொழியாக்க முதலாக குரல் கொடுத்த எங்கள் ஐயா தமிழ் அறிஞர் பருதிமார் கலைஞருக்கு புகழ் வணக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் புகழ் வணக்கம் அன்னை தமிழை செம்மொழியாக்க முதலாக குரல் கொடுத்த எங்கள் ஐயா தமிழ் அறிஞர் பருதிமார் கலைஞருக்கு புகழ் வணக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். அன்னை தமிழை செம்மொழியாக்க முதன் முதலாக குரல் கொடுத்த எங்கள் ஐயா தமிழ் அறிஞர் பருதிமார் கலைஞருக்கு புகழ் வணக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் புகழ் வணக்கம். அன்னை தமிழை செம்மொழியாக்க முதன் முதலாக குரல் கொடுத்த எங்கள் ஐயா தமிழ் அறிஞர் பருதிமார் கலைஞருக்கு புகழ் வணக்கம் போற்றுவோம். அன்னை தமிழை போற்றுவோம் அன்னை தமிழை போற்றுவோம். கண்ணோட்டம் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். 6/7/2024 பைந்தமிழ் வளர்த்த பரிதிமார் கலைஞருடைய பிறந்த நாள் இன்று. அவரை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாக உயர்தனி செம்மொழி தமிழ் மொழியே என்று அறிவித்தவர் யார் என்று சொன்னால் அது பரிதிமார் கலைஞர் தான். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி நூல்கள் நிறைய வருது. அதோட தமிழ் மொழியோட செழுமை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சொன்னவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான். இவர் 1870ஆம் ஆண்டு மதுரை விளாச்சேரி அருகில் பிறந்தார். தந்தை பேர் கோவிந்த சிவன். அவர் பிறப்பால் பிராமணர் தந்தை. அதனால அவர் தந்தையிடமிருந்து வடமொழியை கற்றுக்கிறாரு. அதன் பிறகு அவர் பசுமலையில் உள்ள மேல்நிலை பள்ளியில் படிச்சுட்டு வராரு. அங்கே சபாபதி என்பவருடன் தமிழ் புலமை கற்றுக்கிறாரு.
இதுதான் அவருடைய ஆரம்ப நிலை. சபாபதி மூலமாக தமிழை வந்து ஆர்வப்பட்டு கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராமநாதபுர சேதுபதி மன்னருடைய உதவியை பெற்றுக்கொண்டு சென்னையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷன் கல்லூரியில் போய் சேரார், பிஏ படிக்கிறார். இப்போ அங்கே வந்து அவருக்கு பல தொடர்புகள் கிடைக்குது. குறிப்பாக வில்லியம் மில்லர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஸ்காட்லாந்துக்காரர், மிகப்பெரிய ஒரு பணக்காரர். இங்கே வந்து அந்த மிஷனரி கல்லூரியில் வந்து தலைமை ஆசிரியராக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இவர் வந்து பாடம் படிக்கிறாரு. அவர் மூலமாக தத்துவத்தை கத்துக்கிறாரு. அதே போல தமிழ்லையும் ஆர்வமா கத்துக்கிறாரு. ஒரு முறை என்னன்னா இவர் சொல்றாரு, யாரு மில்லர் சொல்றாரு, நீங்க வந்து தத்துவத்துறையிலேயே ரொம்ப புலமை பெற்றிருக்கீங்க, அதனால உங்களை வந்து பேராசிரியராக நியமிக்கிறேன், அதுல உங்களுக்கு அதிகமா சம்பளம் கிடைக்கும், நீங்க அதுல வேலை பாருங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர் வந்து மறுத்துறார். யாரு? பரிதிமார் கலைஞர். ஐயா இது வேணாம், ஏன்னா இன்றைக்கு வந்து மாணவர்கள் மத்தியில வந்து தமிழ் வந்து பரவாம இருக்கு, தமிழ் பற்றும் குறைந்திருக்கு, அதனால வந்து எனக்கு சம்பளம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து தமிழ் துறையிலே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் துறையில வந்து வேலை பார்க்குறாரு. அங்க மாணவர்களை வந்து நல்லா ஊக்குவிக்கிறாரு. தமிழ் சார்ந்த பயிற்றுவிப்பு வந்து நிறையா கொடுக்குறாரு. ஆனா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் துறையில தான் அவரோட அதிக காலமாக செலவழிக்கிறார். தன்னோட நேரத்தையும் இப்போ வந்து எல்லாமே அதெல்லாம் செலவழிக்கிறார். ஒரு முறை வந்து மில்லர் வந்து ஆங்கிலத்தில் முதலிடம் வந்த செங்கல்வராயன் பிள்ளைன்னு ஒருத்தர், தமிழ்ல வராரு. அவருக்கு பரிசு கொடுக்காம விஆர் கிருஷ்ணருங்கிற ஒரு மாணவருக்கு கொடுத்தாரு. இதை கடுமையாக எதுக்குறாரு. நீங்க எப்படி ஆங்கிலத்துல முதலிடம் வந்தவருக்கு தரலாம், தமிழ்ல படிச்சவருக்கு தர வேணாம்னு சொல்லி ஒரு தடவை சண்டை போட்டார். மில்லரோட உரிமையாக சண்டை போடக்கூடியவர். அதே போல அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து கட்டாயமா இருந்தது. விருப்ப பாட மொழிகளாக தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், கிரேக்கம் போன்ற மொழிகள்லாம் இருந்துச்சு. சென்னை பல்கலைக்கழகம் என்ன முடிவு பண்ணதுன்னா தமிழ் மொழியை வந்து விருப்ப பாடத்திலிருந்து நீக்கிடுறாங்க, படிக்க வேணாம்னு சொல்லி. இதை கேள்விப்பட்டு அவர் என்ன பண்றாரு, அப்ப ஒரு பூர்ணலிங்கம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய பேரை. அவர் வந்து ஒரு நூலாசிரியர் கூட, ஞான போதனின்னு ஒரு நூல் நடத்திட்டு வர, அதில் பல கட்டுரைகளை வந்து இவர் வந்து பரிதிமால் கலைஞர் வந்து நிறைய எழுதிட்டு வராரு. இப்போ அவருடைய தொடர்பு இருக்கனால அவரை அழைச்சி கொண்டு சென்னைக்கு போறாரு. அப்போ வந்து ஆசிரியர் சங்க கூட்டம் வந்து நடைபெறா இருந்துச்சு. அந்த சமயத்துல 2 நாளைக்கு முன்பாகவே, அந்த கூட்டம் நடைபெறதுக்கு முன்பாகவே ஒவ்வொரு ஆசிரியர் வீட்டு கதையும் தட்டி, இந்த மாதிரி பல்கலைக்கழகத்துல வந்து தமிழை நீக்கிட்டாங்க, தமிழுக்கு ஆதரவாக நீங்க பேசி திரும்பவும் வந்து தமிழை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆசிரியர் குழு கூட்டத்துல ஏகமனதாக முடிவெடுத்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதே போல மதுரையில வந்து பாண்டித்துறை தேவருடைய சந்திப்பு இருக்கு அவருக்கு. அங்க தமிழ்ச்சங்கத்துக்கு வராரு. தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து பாண்டித்துறை தேவர்கிட்ட சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து தமிழை நீக்கினால உங்க தமிழ்ச்சங்கம் சார்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நீங்க வந்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. பாண்டித்துறை ஏற்றுக்கொண்டு அனுப்புனார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் அதை ஏற்றுக்கிறாங்க. ஆசிரியர் சங்கம் போட்ட தீர்மானத்தையும் தமிழ்ச்சங்கம் போட்ட தீர்மானத்தையும் ஏற்றுக்கிட்டு தமிழை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுறாங்க. அப்படி தமிழுக்காக நின்றவர் அவர். அதே போல ஈழத்தை சேர்ந்தவர் சிவை தாமோதரன் பிள்ளை. எப்படின்னா அவர் யாருன்னா நம்முடைய இப்போ இங்கே தமிழ் தாத்தா உவே சாமிநாதையரை பற்றி சொல்கிறோம், ஓலைச்சுவடிகள்லாம் சேகரிச்சாருன்னு. ஆனால் அவருக்கெல்லாம் ஒரு முன்னோடி யாருன்னு சொன்னால் சிவை தாமோதரன் பிள்ளை தான். அவரோட இவருக்கு ரொம்ப நெருக்கம் இருந்தது. இவர் வந்து இயல்பாக வந்து தமிழில் நல்லா, அதாவது இவருடைய உரைநடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும், கவிதை நடை பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கும். இதெல்லாம் அவர் பார்க்குறாரு, ரொம்ப அருமையாக இருக்குது, ஆனால் நீங்கள் கவிதை நடையிலே வந்து ஒரு நூல் எழுதுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அதை அவர் ஏற்றுக்கிறாரு. அதன் அடிப்படையில் வந்து ஒரு நூலும் எழுதுறாரு அவர் பரிதிமால். அப்படி ஒரு நெருக்கமாக இருந்ததுனால அவருக்கு திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் அவர் கொடுக்குறாரு. நீங்க வந்து பிராமணர்களாக இயல்பா வந்து வடமொழி மீது ஈர்ப்பா இருப்பாங்க, நீங்க வடமொழி மீது ஈர்ப்பு கொண்ட ஒரு அந்த குலத்திலே பிறந்து கொண்டு நீங்க தமிழ் மீது இவ்வளவு பற்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து பாராட்டுறாரு தாமோதரன் பிள்ளை. இது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய நற்சான்றிதழ். அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப ஆய்வு நடத்துதல்ல என்னன்னா, அந்த காலத்துல வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல என்ன ஒரு சிக்கல்னா, வடமொழியில் இருந்துதான் ஏனைய மொழிகள் பிறந்ததுங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து இருந்து வந்தது.
வடமொழிக்கு பிறந்ததான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று கட்டமைப்பை வந்து அன்றைக்கு பிராமணர்கள் வந்து வெள்ளையரோடு நெருங்கி பழகிய பிராமணர்கள் வந்து ஒரு வரலாற்றை வந்து திரிவாதம் செய்து உருவாக்கி வைத்திருந்தார்கள். இதை உடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. ஏன்னா அவர் படிக்கிறார், தொடர்ந்து படிக்கின்ற போது அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, ஆரியர்கள் என்பவர்கள் தமிழரிடமிருந்து கற்ற அறிவை தான் கற்றதாக உருவாக்கி கொண்டு தமிழர்கள் எங்களிடமிருந்து தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து திணிப்பு வேலையை வந்து செஞ்சுட்டாங்க. உண்மையிலே வந்து ஆரியர்கள் வருகைக்கு முன்பே தமிழர்கள் வந்து எழுத படித்து ஆற்றல் பெற்றிருந்தவர் இருந்தாங்க. தமிழரிடமிருந்து திருடிய கருத்தை தான் ஆரியர்கள் தனக்குரிய கருத்தாக வரலாற்றை திரிவுபடுத்தி உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய நூல் எழுதியிருப்பார். தமிழ் மொழி வரலாறுங்கிற நூல்ல வந்து எழுதியிருப்பாரு. ஆரிய மொழியாகிய வடமொழியிலிருந்து தனித்துவம் பெற்றதான் தமிழ் மொழி, அது செம்மொழி தகுதி வாய்ந்தது அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு வராரு. அதை வந்து ஒரு கட்டுரையா எழுதி அந்த சமயத்துல அன்றைக்கு 1901ஆம் ஆண்டு 4ஆம் தமிழ் சங்கத்தை வந்து பாண்டித்துரை தேவர் உருவாக்குறாரு. அந்த சங்கத்தின் சார்பாக செந்தமிழ்ங்கிற ஒரு ஏடு வந்து வருது. முதல் ஏட்டிலே வந்து பாண்டித்துரை தேவர் வந்து இவற்றோட கட்டுரையை வாங்கி எழுதுறாரு. அது தலைப்பு என்ன, உயர்தனி செம்மொழிங்கிற தலைப்புல கட்டுரை எழுதுறாரு. அதுலதான் வந்து அந்த செம்மொழிங்கிற விஷயத்த வந்து எழுதுறாரு, விரிவா எழுதுறாரு. அந்த முதல் முறையாக அந்த கட்டுரை வந்து வெளியிடப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ சென்னை பல்கலைக்கழகத்துல உள்நாட்டு மொழிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தமிழ் ஒரு பட்டியலை உருவாக்குறான். அந்த பட்டியலில் என்னன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளி போன்ற மொழிகளை வந்து உருவாக்குறான். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அது தவறு அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம பாக்குறோம் இன்னைக்கும் இப்ப கால்டுவெல் என்ன ஒரு தவறு பண்ணாருன்னா, தமிழிலிருந்து பிறந்த மொழியாகிய வழிமொழிகள் எதுன்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தை சொல்றான். அதுக்கு இணை வைத்து தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து திராவிட மொழி குடும்பம்னு பேர் கொடுக்குறார். அதை நம்ம தவறு சொல்றான். அது வந்து ஒரு திரிபுவாதம். தமிழிலிருந்து உருவான மொழிகளை வந்து தமிழுக்கு இணையா வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தின் காரணமாக நம்ம அது வந்து கால்டுவெல் செஞ்சு தப்புங்கிறோம். அதே போலதான் இவரும் சொல்றாரு. சென்னை பல்கலைக்கழகம் வந்து தமிழ் மொழியிலிருந்து உருவான துணை மொழியாக இருக்கக்கூடிய மலையாளத்தையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ தமிழுக்கு இணையாக பொருத்தமாக வைக்கக்கூடாது, தமிழ்லேருந்து இதுல இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டிச்சு இது உள்நாட்டு மொழி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவா எழுதி அன்றைக்கு விளக்குறாரு. இது வந்து நம்முடைய 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலே வந்து நினைக்கிறேன், நான் படிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்ப அவர் வந்து அதுலயும் தெளிவா இருக்கிறார். இப்ப இன்னைக்கும் திராவிட அமைப்புகளை என்ன சொல்றாங்கன்னா, தமிழை வந்து சமப்படுத்துறாங்க, தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தோட சமப்படுத்தி நாம் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. அது பல தமிழிலிருந்து பிரிஞ்ச அத்தனை மொழிகளும் வடமொழிகளிலிருந்து அது ஒரு கலப்பு மொழியாக மாறி அது இன்னொரு வகையில போயிடுச்சு. அதை கொண்டு போய் தமிழோட இணைப்பதை வந்து ஏத்துக்க முடியாதுங்கிறதா இன்றைக்கு நம்முடைய தமிழ் தேசியர் வைக்கக்கூடிய வாதம். அதே போன்ற ஒரு வாதத்தை தான் அன்றைக்கு பரிதிமால் கலைஞர் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாரு. அவர் வாழ்ந்த வயதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 33 வயது தான். பாத்தீங்கன்னா எல்லா அறிஞர்களும் அப்படிதான். பாரதியாரும் கொஞ்ச காலத்துல இறந்தாரு. அது பார்க்கும்போது பரிதிமால் கலைஞர் 33 வயது தான். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லைன்னு நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லுவார். அந்த மாதிரி 33 வயதே வாழ்ந்தாலும் தமிழ் மொழி செம்மொழிங்கிற அந்த கருத்துருவாக்கத்தை வந்து முதன்முறையாக அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. குறிப்பாக இன்னைக்கு நாம் தனித்தமிழ் இயக்கத்தை பற்றி பேசுகிறோம். அவருடைய தனித்தமிழ் இயக்கத்தோட தந்தையாக நாம் மறைமலடிகளை சொல்கிறோம். அவருடைய மாணக்கர்களாக தேவநாய பாவாணர், பெருஞ்சித்தார் ஆகியோரை நம்ம குறிப்பிடுறோம். ஆனால் எல்லாருமே பாத்தீங்கன்னா தனித்தமிழ்ல பேர் வச்சிருப்பாங்க. மறைமலடியோட பேர் வந்து வேதாச்சலம். அவர் பேரை வந்து மறைமடின்னு வச்சுக்கிட்டாரு. அதே போல தேவநேயங்கிற பேரை தேவநாய பாவாணர்னு வச்சுக்கிட்டாரு. அது நம்முடைய பாவாணர் அவர்கள். அதே போல பெருஞ்சித்தினார் அப்படிதான், மாணிக்கம் என்ற பேரை வந்து பெருஞ்சித்தினாருங்கிற பேரை மாத்திக்கிட்டாரு. அப்படி தனித்தமிழ்ல பேர் வைக்கிறது முறைங்கிறது இன்னைக்கு இயல்பாக எல்லாரும் வச்சுக்கிட்டு வர. ஆனால் முதன்முறையாக தமிழ்நாட்டிலே சூரியன் நாராயண சாஸ்திரி என்ற தாங்கள் பெற்றோர் வைத்த பெயரை மாற்றி பரிதிமார் கலைஞர் என்ற பெயரை அவர் தான் வச்சாரு. இப்ப சூரியன்னா என்ன, தமிழ்ல என்ன சொல்றோம், பரிதிங்கிறோம். நாராயணன்னா என்ன, திருமாலை சொல்றோம் தமிழ்ல சொல்லும் போது. அப்ப பரிதிமால். அப்ப சாஸ்திரிங்கிறது தூய தமிழ்ல வந்து நாம் கலைஞருங்கிறோம். அப்ப பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தமிழ்ல வந்து பேர் வச்சவர் வந்து நம்முடைய பரிதிமால் கலைஞர் தான். அவருடைய வலியுறுத்தி தான்
மறைமலையடிகள், பாவனர் போன்றெல்லாம் வராங்க. அப்ப தனித்தமிழ் இயக்கத்துடைய தொடக்க புள்ளியாகவும் பரிதிமால் கலைஞர் இருந்துள்ளாருங்கிறத நம்ம இதன் மூலமாக உணர முடிகிறது. அவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வெறும் வடமொழி எதிர்ப்பாளர் மட்டுமல்ல, ஆங்கில மொழி எதிர்ப்பாளரும் கூட. அதாவது ஆங்கில மொழி திணிப்புக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாரு. அந்த காலத்துல 1902 வாக்கிலேயே மதுரை வீதிகளிலே வந்து தமிழ் மக்கள் வந்து தமிழில் பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள், ஆங்கில மயக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் 5 வயது வரைக்கும் குழந்தைகள் வந்து ஆங்கில கல்வியை பயின்று உடல் மெலிந்து கண்கள் பூத்து யமனுக்கு உணவாகி வருகின்றனர் அப்படிங்கிறார். குழந்தைகள்லாம் யமனுக்கு உணவாக இருக்காங்க ஆங்கில கல்வியை பயின்று அப்படிங்கிறாங்க. 6 வயது முதல் 12ஆம் வகுப்பு வரை தான் கட்டாயம் தமிழ் வழி கல்வி கண்டு கொடுக்கணும், தமிழ்ல வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து அந்த காலத்திலேயே வைக்கிறார். நம்ம இன்னைக்கும் சொல்றோம் 5ஆம் வகுப்புக்கு மேல ஒரு மொழி பாடமாக ஆங்கிலம் இருக்கலாங்கிறோம். இப்ப 8ஆம் வகுப்புக்கு மேலே சொன்னோம். ஆனா அந்த காலத்திலே வந்து அவர் வந்து அந்த கருத்தை வந்து தெளிவா வச்சிருக்கிறாரு. ஆங்கில மொழி மயக்கம் என்பது, ஏன்னா பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு அவனுடைய பதவிகளுக்கு வந்து ஆங்கிலம் தேவைப்படுறதுனால தமிழர்களை அன்றைக்கு பயன்படுத்திக் கொள்கிறான். அதிலே விளைவுபவனார்கள் அன்றைக்கு பல தமிழர்கள். அதனாலதான் அவர் வந்து கடுமையாக ஆங்கில மோகத்தில் தமிழர்கள் இருக்கின்றார்கள், மதுரை வீதிகளிலே நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப அந்த காலத்துல இருந்த ஆங்கில மோகம் இன்னைக்கும் நம்ம தீரலைங்கிறத கண்கூடாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆங்கில மொழி திணிப்புக்கு எதிராகவும் வடமொழி ஆதிக்கத்துக்கு எதிராகவும் தூய தமிழுக்காகவும் நின்றவர் தான் பரிதிமார் கலைஞர் அவர்கள். 6ஆம் தேதி அன்று அவருடைய பிறந்தநாளை ஒட்டி விளாச்சேரிக்கு போய் நாங்கள் போய் மாலையிட்டோம். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் தோழர்கள் பல தோழர்களோடு அழைத்து கொண்டு நாங்கள் போனோம். அங்கே வந்து கருணாநிதி ஆட்சி காலத்தில் அந்த நினைவிடம் வந்து புதுக்கப்பட்டிருக்கு. செம்மொழி அந்தஸ்துக்கு அடுத்த சில ஆண்டுகளிலே வந்து கருணாநிதி வந்து அதை புதுப்பிச்சிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த நினைவிடத்துல ஒரு நூலகம் இருக்கு. நான் சுத்தி பார்த்தம்போது அந்த நூலகத்துல பாத்தீங்கன்னா அவர் எழுதிய பல நூல்கள் இல்லை, கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கு. ஆனாலும் கூட அவர் பயன்படுத்திய நூல்கள் எதுவும் கிடையாது. ஏற்கனவே உள்ள நூல்களை வந்து நகல் எடுத்து அங்க வச்சிருக்காங்க, 2 பார்வைக்கு வச்சிருக்காங்க. ஆனா அவர் எழுதிய நூல்கள் எதுவும் புதிய அச்சுக்கு வந்து அது வந்து பார்வைக்கு வைக்கப்படலை. அது ரொம்ப குறையாக நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடி புகைப்படங்கள், அவருடைய தந்தையார் புகைப்படம், அவருடைய மனைவி புகைப்படம், அவருடைய மகன் மகளுடைய புகைப்படங்கள்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறப்புக்குரியது அது. இன்னொன்று என்னன்னா, அவருடைய நினைவிடத்தில் பக்கத்துல வீட்டு வாசல்ல சிலை இருக்கு. அவர் ஏற்கனவே வந்து ஓட்டு வீட்டில் இருந்தாரு. அதை அரசு வந்து அதை பழமை மாறாமல் அதை புதுப்பிச்சிருக்காங்க. அதே சமயத்துல வந்து நின்று மாலை ஓடுறதுக்கு மிக சிரமமா இருக்கிறது. அப்ப நாம தமிழ் தேசியம் பேரிக்கம் சார்பிலாக ஒரு கோரிக்கை நான் வைக்க விரும்புகிறேன். என்னன்னா, அவங்க முன்னாடி இருக்கிற மார்பு சிலையை எடுத்து முழு உருவ சிலையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து உடனடியா வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல அந்த விளாச்சேரி என்பது அந்த திருப்பரங்குன்ற போக சாலையில ஒரு விளக்குல பிரியுது. அந்த பிரியக்கூடிய இடத்துல வந்து பரிதிமார் கலைஞருடைய வீடு, நினைவு வீடு, நினைவு இல்லம்ங்கிற அடிப்படையில் எந்த சுட்டும் பலகைகள் எதுவுமே கிடையாது. நுழையிற இடத்துல திருமலை மன்னர் கல்லூரி இருக்கு, அது பக்கத்துல. அது வாசல்லே வச்சிருக்கலாம், அதே நுழைவு வாசல், திருப்பரங்குன்றத்துல வர்ற வாசல், அங்க எதுவும் வைக்கல. அது மட்டும் இல்லாம ஒரு நினைவு தோரண வாயில் வந்து வைக்கணும் பரிதிமார் கலைஞருக்கு. இப்ப ஏற்கனவே மதுரையில பல நினைவு தோரண வாயில்கள் இருக்கு. அதே போன்ற ஒரு தோரண வாயில் பரிதிமார் கலைஞர்கள் வைக்கப்பட வேண்டும். அதே போல அந்த அவருடைய நினைவிடத்துக்கு போகக்கூடிய சாலைக்கு பேர் வந்து விளாச்சேரி முதன்மை சாலைன்னு இருக்கு. அதை உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து பரிதிமார் கலைஞர் முதன்மை சாலைங்கிற பேரையும் வைக்கணும். ஏன்னா பரிதிமார் கலைஞருக்கு வந்து நினைவில்லம் கட்டணும் அதோட முடிந்தது என்று நினைக்க கூடாது. ஏனால் அந்த இன்னைக்கு எப்படி கீழடி எப்படி நினைவு கூறப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல தமிழர்கள் இன்றைக்கும் வந்து தினசரி வந்து போய்கிட்டு இருக்காங்க. அது போன்றது ஒரு சூழல் வந்து பரிதிமால் கலைஞரோட நினைவில்லத்துக்கு பலரும் வரணும். ஏன்னா பரிதிமால் கலைஞர் பற்றி மதுரை மக்களுக்கு பெரிதாக தெரியவில்லை என்றுதான் நினைக்கிறேன். தெரிந்திருந்தால் இன்றைக்கு கூட்டம் வந்து அலைமோதி இருக்கும். ஆனா பொதுவா வந்து அந்த மாதிரி இல்லை. தமிழ் உணர்வாளர்கள், அரசு சார்பில் மாவட்ட அதிகாரிகள் இப்படித்தான் வந்துட்டு போனாங்களே தவிர பெரிய அளவுல வந்து கூட்டம் வரல. அப்ப வரணும் என்று சொன்னால் பரிதிமால் கலைஞரை பற்றியான விளம்பரங்கள் வந்து தேவைப்படுது. அதன் அடிப்படையிலே வந்து தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக தமிழ் தேசிய பேரியக்கம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை
தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.